இயேசுவின் அன்பை, இந்த திருச்சிலுவை நாதரின் அன்பை பகிர வேண்டும். உண்மையிலே ஏனென்றால் அருமையாக இந்த கல்யாணத்துக்கு இந்த இறைவார்த்தை எப்படி சொல்லுகிறது, திருச்சபை சொல்லுகிறதுனால், கிறிஸ்து எப்படி திருச்சபையை நேசித்தாரோ அதே போல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி திருச்சபையை நேசித்தார்? திருச்சபைக்காக தன்னுடைய உயிரை சிலுவையிலே கொடுத்தார். இப்படியாக இயேசு எப்படி திருச்சபைக்காக சிலுவையில் மரித்து தன்னுடைய அன்பை வெளிக்காட்டினாரோ அதே போல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவிக்காக உயிரை கொடுக்க வேண்டும், குடும்பத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டும். அப்படிதான் அன்பு இருக்கணும். திருச்சபை சொல்லுகிறது, இறைவார்த்தை சொல்லுகிறது. மனைவி எப்படி கணவனை அன்பு செய்ய வேண்டும்? திருச்சபை எப்படி தலையாகிய கிறிஸ்துவை நேசித்ததோ திருச்சபை. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தான், பிரகாசி அம்மாள், நம்முடைய சவேரியார், செபஸ்தியார், எத்தனையோ புனிதர்கள், இவர்களெல்லாம் உள்ளதான திருச்சபை. திருச்சபை எப்படி இயேசுவை நேசித்தது? இயேசுவுக்காக, தலையாக இயேசுவுக்காக உயிரை கொடுத்தது. பிரகாசி அம்மாள், நான் என் மணவாளனை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி உயிரை கொடுத்தது. அப்போ திருச்சபை எப்படி இயேசுவை நேசித்ததோ அதே போல ஒவ்வொரு மணமகளும், அதாவது மனைவியும் தன் கணவனை நேசிக்க வேண்டும், கணவனுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். உயிர் போயினும் என் கணவனை மறுதளிக்க மாட்டேன், உயிர் போயினும் என் மணவாளாகிய இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி பிரகாசியம்மாள் சொன்னது போல ஒவ்வொரு மனைவியும் உயிர் போனாலும் என் கணவனை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த அன்புறவில் இருக்க வேண்டும். இதான் திருச்சபை இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த திருச்சிலுவை அன்பை போல நம்முடைய அன்பு குடும்பத்திலே இருக்க வேண்டும். அப்போ உங்க அன்பு குறைவா இருக்கும். இப்போ இயேசுவின் அன்பை பகிர்ந்தால், இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? நிறைவானது. அப்போ சண்டை வருமா? சண்டை வருமா? வராது. நம்முடைய அன்பை நம்ம பகிர்ந்துன்னு வச்சிங்க, நம்ம எப்படி என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல நீ 3 நேரம் அன்பை கொடுத்தா சரிதானே, நான் 4 நேரம் கொடுத்தேன், அப்போ என்ன, நான் தான் ஒன்று ஜாஸ்தி. உங்கள் வீட்டுக்கு நான் 3 நேரம் நான் வந்தேன், எங்கள் வீட்டுக்கு நீ 2 நேரம் தான் வந்த, அப்போ 1 ஜாஸ்தி, சண்டை. அப்போ மனிதர்களுடைய அன்பை பகிர்ந்தோம் என்றால் அது கணக்கு வந்துடும். கணக்கு எழுதி நீ பெருசா நான் பெருசான்ட்டு பிரிச்சிருவோம், சண்டை வந்துடும். ஏன்னா குறைபாடு உள்ளவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் அன்பை பகிரவே கூடாது, மாறாக இயேசுவின் அன்பை பகிர வேண்டும். அப்படி என்றால் உங்ககிட்ட என்ன இருக்கணும்? உங்ககிட்ட என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? இயேசுவின் அன்பு இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பில வரும். அப்போ உங்கள் இருதயத்தில் இயேசுவின் அன்பு இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது? என்ன செய்யணும்? உங்கள் இருதயத்தில் இயேசுவின் அன்பு வரணும்னா என்ன செய்யணும்? ஜெபமாலை செய்ய வேண்டும். சொல்லுங்கள், ஜெபமாலை. என்ன செய்யணும்? ஜெபமாலை. ஜெபமாலையில் பாருங்க, முதல் தேவ ரகசியம் என்ன? தேவ ரகசியம் மகிழ்ச்சி தேவ ரகசியம் இல்லையா? மகிழ்ச்சி தேவ ரகசியத்தில் நம்ம என்ன தியானிக்கிறோம்? இயேசுவினுடைய அன்பை, எப்படி ஒரு நமக்காக பிறந்தார், விண்ணகத்தில் இருக்கிறவர் நமக்காக பிறந்தாரையா, இயேசுவின் அன்பை தியானிக்கிறோம். 2வது ஒளியின் தேவ ரகசியம் என்ன செய்யணும்? இயேசுவினுடைய வாழ்வு, அவர் ஞானஸ்தானம் பெற்றது, நற்செய்தி அறிவித்தது என்று சொல்லி எல்லாருடைய வாழ்வை தியானிக்கும். 3வது துயர் தேவ ரகசியம், துக்க தேவ ரகசியத்தில் என்ன தியானிக்கிறோம்? இயேசு நமக்காகப்பட்ட சிலுவை பாடுகளை தியானிக்கிறோம். 4வது மகிமையின் தேவ ரகசியத்தில் என்ன தியானிக்கிறோம்? இயேசு மரணத்தை வென்று விண்ணகத்தை நமக்கு பெற்றுக்கொண்டாரே, 1. 2வது தன்னுடைய தாயை இந்த உலக ராக்கினியாக நமக்கு கொடுத்தாரே, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எனவே இந்த இயேசுவினுடைய அன்பு, மாதாவை அவருடைய அம்மாவை நம்மளுக்கு கொடுத்துருக்கணும், எவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? அப்போ இந்த பிறந்தது முதல் இறப்பு வரை, அந்த உயிர்ப்பு வரை, தேவமாதா கொடுத்தது வரை இயேசுவை தியானிக்க 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 உங்கள் அன்புல, உங்கள் இருதயத்தில் இயேசுவின் அன்பு வரும். இயேசுவின் அன்பை நீங்கள் தியானிக்கும், இயேசுவின் அன்பு நிறையும். அப்போ கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஜெபமாலை செய்யணும். ஜெபமாலை பெண்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல. பெண்கள் ஜெபித்தால் ஒரு குடும்பம் நேராக நிற்கும், சமாதானமாக இருக்கும். ஆனால் ஒரு ஆண் ஜெபமாலை ஜெபித்தார் என்றால், ஒரு தகப்பன்